ஆட்சி பொறுப்புகளில் வழங்கப்படுவதைப் போல அரசியல் கட்சிகளின் பதவிகளில் பெண்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் தரப்படுகிறதா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இப்ப எப்படி கட்சியில இருந்து பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை சுதந்திரமா பெண்களால பார்க்க முடியல. இப்ப பெண்களுக்கு சுதந்திரங்களா எங்க சுதந்திரம் இருக்கு? சுதந்திரமே கிடையாது. அது கட்சியில சுதந்திரமும் செயல்பட முடியாது. எதுவுமே கொடுக்கல. இதுவரையும் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த ஊர்ல கொடுத்துருக்காங்க? ஒரு ஊர்லயுமே கொடுக்கல. யாரும் கொடுக்குற மாதிரியும் ஒன்றும் சொல்லவும் இல்லை. அப்படி இது கொடுக்குறேன்னு சொல்றாங்க, ஆனா கொடுக்க மாட்டுறாங்க. அது பெரிய வசதி வாய்ப்புக்காரவங்களுக்கு தான் ஏதோ ஒரு உதவி பண்றாங்களே தவிர இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. ஆமா, கீழே தான் இருக்காங்க. அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே ஏதோ 10-5 கொடுத்து முன்னேறுறாங்க, அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இதுவரைக்கும் யாரும் பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெண் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே ஒரு அம்மா ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தாங்க. அதை தவிர இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மாவட்ட செயலாளர். அப்போ எங்கே பெண்களை பெண்களுக்கான சம வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இடஒதுக்கீடுல 33% இடஒதுக்கீடு கொடுக்குறோங்கிறாங்க. இதுவரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கலையே. இப்போ உள்ளாட்சி தேர்தல்களில், நகராட்சி தேர்தல்களில் பெண்களுக்கு கொடுக்குற வாய்ப்பை கூட அவங்களுடைய கணவர்கள் தானே பயன்படுத்திக்கிறாங்க. யாருமே பெண்களை சுயமாக செயல்பட விடுறது இல்லையே. 33% கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க யாரும் போய் கேட்கறது கிடையாது. கேட்டா தருவாங்க. ஆனா எல்லா கட்சியிலும் இப்ப 33% சொத்துல எல்லா சொத்து மதிப்பீடு அளவில் 33% சட்டம் நிறைவேற்றி இருக்காங்க. அது இல்லைன்னு சொல்லலை. ஆனா அது இவங்க லேடிஸ் சொத்தை பத்தி தான் பேசுறாங்களே ஒழிய கட்சியில வர்றதை பத்தி யாரும் பேசல. கட்சிக்கு வந்தா எங்களுக்கு என்ன எவ்வளவு காசு தருவாங்க, பணம் தருவான்னு கேட்குறாங்க. ஏன்னா கட்சிகளுக்குன்னு பொறுப்புகள், ஒன்றிய பொறுப்பு, மகளிரின் பொறுப்பு, இந்த மாதிரி பொறுப்புலாம் நிறையா கொடுத்துட்டே இருக்காங்க. பெண்களுக்குன்னு நிறையா பொறுப்புகள் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சியில் பெண்களுக்குன்னு அதிகமான பொறுப்புகள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பெண்களும் அந்த பொறுப்புகளை ஏற்று சிறம்பட பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. கட்சிகள்லேருந்து நிறையா தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்காங்க, பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நல்லா சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்குது. மக்கள் குரல் நிகழ்ச்சிக்காக பொன்னமராதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.